அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு காலையில் வந்து நான் ஒரு சின்ன சர்ச் பண்ணி பார்த்தேன், சென்னை வெதர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்தா நான் இன்னும் மிரண்டே போயிட்டேன். 37 டிகிரி சென்னையில் வந்து ஹீட்டு போகும். அது ஃபீல் பண்ணுறது 52 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. 52 டிகிரி செல்சியஸ் இருக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு கடல் வேறு கிட்ட இருக்குல்ல, அதனால எஃபெக்ட் வந்து என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கடல் வேறு கிட்ட இருக்குல்ல. மதன் கௌரி இப்படி பண்ணுவார் நினைச்சே பார்க்கல. அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நினைச்சா இப்படி போய் சொல்றாரு. பொசுக்கள் இப்படி சொல்லிட்டாரு. பெரிய யூடியூபர்னா என்ன வேணா சொல்லலாம், எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டாரா? இவர் பண்ற தப்பெல்லாம் கண்டிப்பா ஒரு தட்டி கேட்க வருவான்டா. ஒரு வேளை வந்துட்டான்டா. என்ன பிரச்சனை வந்து எதுக்கு என் ப்ரோ பத்தி தப்பா பேசுற? பின்ன என்னடா, 73.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒருத்தர் நாட்டில் எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குற நிலையில் இருக்கிற ஒரு யூடியூபர். முதல்ல அவர் என்ன தப்பு பண்ணாரு அதை மட்டும் சொல்லு, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. போன வாரம் மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. சென்னை கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமாக வெயில் ஃபீல் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நீயே சொல்லு, கடல் பக்கத்தில் இருக்கிறனால வெயில் அதிகமாக இருக்கும், ஜில்லுன்னு தானே இருக்கும். நீ எப்பவுமே இப்படி தானா, இல்லை மக்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகிட்டியா? இதில் வேற ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணுறது, பெண்களை மட்டம் மாட்டாதீங்கன்னு. என்னது நானா? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. சென்னையில் வெயில் அதிகமாக ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம். ஈரப்பதமா அப்படின்னா என்ன? நம்மளுக்கு சுற்றி இருக்கிற காற்றுல எவ்வளோ நீராவி இருக்கோ அதுதான் ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. அந்த ஈர வெங்காயத்தை தான் நான் கேட்குறேன். ஈரப்பதமாக இருந்தால் ஜில்லுன்னு தானே இருக்கும், எப்படி அனலாக இருக்கும்? இரு, உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயில் அடிக்குது. நீ ஈவினிங் கோலம் போடுறான்னு வெளியே போவ, அப்போ தண்ணியை தெளிக்கிற, அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அது யாருக்கு தெரியும்? எங்கள் அம்மாவை தான் கேட்கணும். நான் ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு ஏசியில் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே பிஸியாக இருப்பேன். எல்லாம் உங்கள் அம்மா சொல்லணும், வளர்த்துக்கிறாங்க உன்னை. இப்போது ஒரு வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நல்லா வெயில் அடிக்குது, அப்போது திடீர்னு மழை பெய்யறப்ப. ஆமாண்டா, நான் கூட வெயில் அடிக்குதுன்னு வத்தல் காய போட்டேன், திடீர்னு மழை பெஞ்சு சதி பண்ணி விட்டுருச்சு. தீனி பண்டாரம் சொல்ல வரத முழுசா கேளு. இப்போது திடீர்னு மழை பெய்யும், அது திடீர்னு நின்றுச்சுன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆனெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கியா? ஆமாண்டா, நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன்டா. எக்ஸாக்ட்லி, அதுக்கு காரணம் ஈரப்பதம். ஆல்ரெடி பூமி சூடாக இருக்கும், இப்போ லைட்டாக மழை பெஞ்சதில் அதில் எவாபரேஷன் ஆகும்போது அது ஈரப்பதத்தை அதிகமாக்கிடும். ஐய், நீ வாங்க போகிற, திரும்ப அதே சொல்கிறேன். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் சூடாக இருக்குன்னு சொல்கிறேன், ஜில்லுன்னு தானே இருக்கணும். இரு, அதுக்கு தான் வரேன். இப்போ உன் பாடி ஹீட்டானா கூல் பண்ணுறதுக்காக வேர்வை வருமா? வருமே. ஆமாம், வேர்வை வெளி வந்தால் பாடி எப்படி கூல் ஆகும்? தண்ணி ஊற்றணுன்னே தர ஜில்லுன்னு ஆகுதுல்ல, அது மாதிரி தான் வேர்வை பட்டவுடனே டெம்பரேச்சர் குறையுது. கரெக்டா? கரெக்டு, ஆனால் தப்பு. வேர்வை பாடியிலேருந்து தான் வரும், பாடி ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்கும். ஹீட்டாக இருக்கிற பாடியில் வேர்வை வந்தால் எப்படி கூல் ஆகும்? அதான் எனக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா, எப்படி கூல் ஆகும்? அதுக்கு தான் ஒரு பொருள் தேவைப்படுது, அதை இப்போ வரைக்கிறேன் பேர். இதுதான் அது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னதுடா அது? மொஜிட்டோவா? மொஜிட்டோவா? கொஞ்சம் குடிச்சு பாறேன். எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு. இது சானிடைசர், கை காட்டு. நல்லா தேய். இன்னும் நல்லா தேய். இப்போ கை எப்படி காட்டு, எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்குடா. சில்லுன்னு இருக்குல்ல? எப்படிடா? அதுக்கு பேர் தான் எவாபரேஷன், அதாவது ஆவியாதல். ஓ, நீ பண்றத பார்த்தா நான் தான் ஆவியாயிடும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் எப்பதான் சொல்ல போற? இரு, அதை தான் இப்போ சொல்ல போறேன், கேளு. லிக்விட் ஸ்டேஜில் இருக்க ஒரு பொருள் கேஸாக மாறதுக்காக அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஆவியாக மாறுது. இப்படி தான் நம்ம பாடியில் வேர்வை ஆவியாக மாறி நம்மள கூல் பண்ணுது. ஓ, இப்படி தான் நம்ம பாடி கூல் ஆகுதா? சரி, ஈரப்பதத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிள். காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் நம்ம பாடியில் இருக்க வேர்வை சீக்கிரமாக ஆவியாகுது, இதனால பாடி சீக்கிரமாக கூல் ஆகாது. இதனால தான் சென்னையில் நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி இருந்தாலும் அது 52 டிகிரி மாதிரி தெரியுது. ஆக்சுவலி மதன் கௌரி ப்ரோ கரெக்டாக தான் சொல்ல வராரு. ஓ, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? சாரி மிஸ்டர் மதன் கௌரி ப்ரோ, சாரி.